கடந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ பிரதமர் மோடி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. வர தீபாவளி அப்போ உங்களுக்கு டபுள் தீபாவளி, டபுள் போனஸ் இருக்க போகுது, ஜிஎஸ்டி ரேட்ஸ்ல சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. आपकी डबल दिवाली का काम मैं करने वाला। इस दिवाली में आपको एक बहुत बड़ा तोहफा देशवासियों को मिलने वाला है। இப்போ ஒரு 10 ரூபா ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி போட்டு லட்சம் ஒரு 18% இருந்தது கம்மி பண்றாங்க, இல்ல 28% இருந்தது கம்மி பண்றாங்கன்னா பெருசா தெரியல. நீங்க இதுவே ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் போகும்போது அந்த இடத்துல ஒரு 10%ன்றது இட் வில் பி a very huge amount. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஆட்டோமொபைல் செக்டார் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரேலியை பார்த்துச்சு. இப்போ ஒரு மார்க்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல்னா நான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நான் எந்த மாதிரியான செக்டார்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சார்? ஃபினான்ஷியல் செக்டர், ஆட்டோமொபைல் அண்ட் ரியல் எஸ்டேட் கேன். ட்ரேடிங்னு வரும்போது டெக்னிக்கல் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு ஃபைனலி அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் ஓவரால் குளோபல் பிக்சரை பார்த்தலாம். ஆனால் சென்டிமெண்ட்ன்றது மார்க்கெட்டில் மக்கள் என்ன மைண்டில் ஓடிட்டு இருக்குன்றதை காட்டுறதுக்கு சார்ட் மட்டும்தான். பிட்காயின் 10,000 $20,000 இருக்கும்போது இன்னைக்கு $1,10,000 போயிட்டு அடேங்கப்பான்ற மாதிரி இருக்குல்ல. சில்வர் அப்படி ஆகும். கோல்டை விட ஹை பொட்டன்ஷியல் இஸ் தேர் ஃபார் சில்வர். மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டடாகவும் ஜென்ரலாகவே காமன் மேன் எல்லாரையும் இம்பாக்ட் பண்ற மாதிரியும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கிஷோர் குமார் சார் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், கடந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ பிரதமர் மோடி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. வர தீபாவளி அப்போ உங்களுக்கு டபுள் தீபாவளி, டபுள் போனஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜிஎஸ்டி ரேட்ஸ் எல்லாம் ஆல்டர் பண்ண போறோம், ஜிஎஸ்டி ரேட்ஸ்ல சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன நடக்க போகுது சார்? வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட்? இதனால மக்களுக்கு என்ன நல்லது நடக்கலாம்? ஷோர். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம 2017 அந்த டைமில் வந்து இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் இல்லையா? அதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம வேட் அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது 7-8 வருஷத்துல மக்கள் பழகிட்டாங்க. சரி, ஓகே, எல்லாமே ஜிஎஸ்டி கீழே தான் வருதுன்னு சொல்லிட்டு. பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் எவ்ரி ப்ராடக்ட்டுக்கும் தேர் வாஸ் அ டிஃப்ரெண்ட் செக்டார் ஸ்லாப் வைஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருந்தாங்க. 5% ஃப்ரம் 0 to 28% வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி 2 ஸ்லாபுக்குள்ள கொண்டு வரலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. என்னன்னா ஒன்று வந்து 5% ஸ்லாப், இன்னொன்று வந்து 18% ஸ்லாப். இது ரெண்டுத்துல மட்டுமே கொண்டு வரலாம். இதுக்கு அடுத்த ஒன்று என்னதுன்னா சின் குட்ஸ். அது என்னன்னா இந்த டொபேக்கோ, லிக்கர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக 40% ஸ்லாப் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ். இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் 40% ஸ்லாப்ல போறாங்க. ஸோ தே வாண்ட் டு டாக்ஸ் தி என்ன சொல்றது, இந்த மாதிரி சின் குட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க போறீங்கன்னா அப்போ நீங்கள் 40% கட்டுங்க. மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸுக்கும் இன்னும் கொஞ்சம் அவங்களோட பணத்தை வெளியே ஸ்பெண்ட் பண்ண வைக்கணுன்றதுக்காக. அண்ட் மோஸ்ட் எவர் இன்ஃப்ளேஷன் ஹஸ் கம் டவுன். நவ் தே வாண்ட் பீப்புள் டு ஸ்பெண்ட் தேர் மணி. அந்த இதுக்காக பணம் புழங்கணும், பிஸ்னஸஸ் இப்போ நெக்ஸ்ட் லெவல் போகணுன்றதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா டாக்ஸ் லேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக இம்பாக்ட் ஆக போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேலி பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி ரேலி ஆகிட்டு 250 பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதில் முக்கியமாக ரேலி ஆனது வந்து ஆட்டோமொபைல் செக்டார். ஏன்னா கிட்டத்தட்ட 18%, ஐ திங்க் 28%லேருந்து 18% இப்போ மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாத்திராங்கன்னா ஜிஎஸ்டியில் 10%. ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல அமௌண்ட். ஏன்னா சின்ன ப்ராடக்டாக பார்க்கும்போது பெருசாக கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஒரு 10 ரூபா ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி போட்டு லட்சம் ஒரு 18% இருந்தது கம்மி பண்ணுறாங்க, இல்லை 28% இருந்தது கம்மி பண்ணுறாங்கன்னா பெருசாக தெரியாது. நீங்கள் இதுவே ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் போகும்போது அந்த இடத்துல ஒரு 10%ன்றது இட் வில் பி a very huge amount. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஆட்டோமொபைல் செக்டார் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரேலியை பார்த்துச்சு. அண்ட் மோஸ்ட் எவர் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த மிடில் கிளாஸ் as well. இப்போ எந்த மாதிரி கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும். இப்போ இது வந்து பெரிய பெரிய கார்ஸ் இருக்கு. இப்போ பிஎம்டபிள்யூக்கோ இல்லை பென்ஸுக்கோ கிடையாது. இது வந்து எங்கன்னா நம்மளோட கார் மேக்கர்ஸாக இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், மாருதியாக இருக்கட்டும், இந்த சின்ன கார்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 7 lakhs to 10 lakhs பட்ஜெட்டில் வாங்குறவங்க. ஸோ அவங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் ரேட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நெகோஷியேட் பண்ண முடியுன்றதான் ஒரு மிடில் கிளாஸோட ஒரு கார் ட்ரீம் இருக்கு. அதை வாங்கலாம் போது முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 காரை சூஸ் பண்ணி அதில் ஒரு ஷோரூமில் ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணும்போது 2-3 ஷோரூமில் போயிட்டு பார்கெனிங்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு 10% டோட்டலாக சாலிடாக கட் ஆகுதுன்னும் போது இட்ஸ் அ வெரி குட் திங் ஃபார் தி மிடில் கிளாஸ் பீப்புள். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஹஸ் பிகம் ஸோ எக்ஸ்பென்சிவ் நவ். ஐ திங்க் ஒரு 10 years டவுன் த லைனில் 1500 1200 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2400 2500
2700 அண்ட் லக்ஸரியஸாக போனீங்கன்னா இட் ஆல்வேஸ் கோஸ் அப். நான் சொல்றது ஒரு ஸ்டாண்டர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே நீங்கள் 2400 2500 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அப்படின்னா ஒரு 100க்கு 100 ஒரு 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 10க்கு 10 ரூம் கட்டணும்னா கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா ஆகுன்ற ரேஞ்சுக்கு. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லிட்டு இருந்து இன்னைக்கு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஸோ ரியல் எஸ்டேட் ஹாஸ் பிகம் அ வெரி எக்ஸ்பென்சிவ் திங். கன்ஸ்ட்ரக்ஷன் ஹாஸ் பிகம் அ வெரி எக்ஸ்பென்சிவ் திங். இது முக்கியமான ரீசன் என்னன்னா அந்த மெட்டீரியல் ஸ்லாப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மெட்டீரியல் ப்ரைஸ் ஹஸ் கான் வே அப். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரேட்டாக இருக்கட்டும். ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட் வந்து ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 250 260 இருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து 350 400. அதே மாதிரி ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு பயங்கர ஹெவியாக இருந்துச்சு. சாண்ட் ரேட் எல்லாமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் பயங்கர ஹெவியாக போக ஆரம்பிச்சிடோன்னு எல்லாமே உங்களுக்கு ஸ்லாப் ரேட்ஸ் எல்லாருமே மிடில் கிளாஸோட ட்ரீமே 2 விஷயம் தான். ஒன்று நல்ல படிப்பு, நல்ல வேலை, ஒரு நல்ல ஒரு சொந்த வீடு, ஒரு நல்ல காரு. கரெக்ட். இதுதான் ஒரு மிடில் கிளாஸ் ட்ரீம் அப்படின்றது ஒரு பேசிக்கா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அந்த ஆசையில இது ஒரு பெரிய விஷயங்கள். இது ரெண்டுமே பயங்கர ஹெவி அண்ட் ஹவுஸ் ஹஸ் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆனா இந்த பொருட்கள் விலை ஏறின அளவுக்கு நம்மளோட மக்களோட சேலரி விலை ஏறிச்சாதான் கிடையாது. ஏன்னா சேலரி ஸ்லோவா தான் ஏற முடியும். பட் வேற என்னன்னா இது முதலாளிகளுக்கும் வரல. பொருட்கள் விலையில ஏறுதுன்னும் போது அவங்க லாபத்தை கூட்டல, மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரைஸை மட்டும் தான் ஹைக் பண்ணிக்கிட்டாங்களே தவிர they were not making much of a profit. அந்த ப்ராஃபிட் இல்லாத போது மக்களுக்கு எப்படி திருப்பி போய் சேலரி எப்படி இது பண்ண முடியும்? அதுவும் ஸோ இட் வாஸ் ஆல் கோயிங் இன்டு a boom. பட் ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி குட் டைம் ஃபார் ஜிஎஸ்டி ஸ்லாப் கட். ஸோ இது கட் பண்ணது உண்மையிலே ஒரு மிடில் கிளாஸுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குன்றது எதிர்பார்ப்பு. அண்ட் மோர் ஸோ எவர் இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மெடிக்கல் மட்டும் பார்க்காம எஃப்எம்சிஜி செக்டார், நம்ம நார்மல் சோப்பு சீப் இது எல்லாமே வாங்குறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் விலைகள் குறையிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மோஸ்ட் எவர் தே செட் ஃப்ரம் ஐ திங்க் 18% கீழே இருந்ததெல்லாம் 12% இருந்ததெல்லாம் 5% வரைக்கும் கொண்டு வரேன்னு சொன்னதும் இட்ஸ் அ வெரி பியூட் மூவ். I think it is appreciable for the middle class and for the lower middle class. இது எல்லா கிளாஸுக்குமே யூஸ் ஆகும். எந்த இதில் போனீங்கனாலும் டெஃபினட்டாக எல்லாருமே சாப்பாடு வாங்கி தான் ஆகணும், எல்லாருமே யூஸ் பண்ண போகிறது தான். ஸோ பேசிக் கம்யூனிட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே தேவைங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் இன்னும் அஃபோர்டபுளாக கிடைக்கும்ன்றது எதிர்பார்ப்பில் தான் பண்ணுறாங்க. ஐ திங்க் இட் இஸ் அ வெரி குட் மூவ். அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டும் நல்ல ரேலி, எல்லா செக்டாருமே ரேலி ஆச்சு. அண்ட் ஒன் மோர் தியரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே ட்ரம்ப் வந்து பீஸ் டாக்ஸையும் கேன்சல் பண்ணி விட்டாரு. ஏன்னா நம்ம ஆளுங்க போயிட்டாங்க பேசலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அந்த டாரிஃப்காக அந்த 25%க்காக பேசலான்னு போனது அதையும் கேன்சல் பண்ணி விட்டாரு. ஸோ நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ணலான்னு பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ கரெக்டான இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர், ஓகே, பயங்கரமான ஆஃபர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் மக்களுக்கு எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் வெரி குட் மூவ். ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்லி தீபாவளிக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. தீபாவளி வருதுன்னா மேபி ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த பர்ச்சேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாகவே தீபாவளி சர்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். பட் வேற இந்த மாதிரி இன்னும் இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு ஏசி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, 40,000 ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து வருது. அன்னைக்கு வந்து ஒரு 37,000 தான் வருதுன்னா 3,000 லாபம் தான். ஒரு 2,000 ரூபா லாபம் வராலும் லாபம் தானே. ஸோ இதில் இன்னும் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு மைனஸ் என்னன்னா, இப்போ இந்த 2 மாதத்துக்கு கொஞ்சம் என்ன வருது, உங்களுக்கு எல்லா பிஸ்னஸுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். இது நியூஸ் தெரிஞ்சவனுக்கு. இப்போ பேசிக்காக எல்லா பாமர மக்களும் இப்போ நம்ம வீடியோஸ் மாதிரி எல்லாத்தையும் நியூஸ்லாம் பார்த்து ஜிஎஸ்டி ஸ்லாப் மாறிச்சுன்னா யோசிப்பாங்களான்றது டவுட் தான். ஸோ வர்த்தகம் போயிட்டு தான் இருக்கும். பட் கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சு பார்க்குறவங்க வந்து ஒரு 2 months ஹோல்டு போட்டுட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு நம்ம ஜிஎஸ்டி ஸ்லாப் மாறிட்ட பிறகு வாங்கலான்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2 months ஸ்லோ டவுன் கேன் பி ஹேப்பனிங். ஓகே, ஒன்ஸ் என்ன சொல்லுது அந்த நியூஸ் வழியாக தெரிகிற வரைக்கும் அது 2 மாதம் கழிச்சு ஒன்ஸ் பிக்கப் ஆச்சுன்னா நல்ல ஒரு பெரிய பூஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றது காமன் மேனுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருக்குங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க சார். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல்னா நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நான் எந்த மாதிரியான செக்டார்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சார்? எனக்கு என்ன மாதிரியான செக்டார்ஸில் பெனிஃபிட் இருக்குது? டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் செக்டார். ஏன்னா ஒன் ஆஃப் தி மேஜர் செக்டார் விச் இஸ் கோயிங் டு பி கிவிங் மோர் ப்ராஃபிட். ஏன்னா உங்களுக்கு பல்க், நான் சொன்ன பார்த்தீங்களா, பல்க் அமௌண்ட் எங்கே பெருசாக தெரியும்னா சின்ன அமௌண்ட்டில் ஜிஎஸ்டி கட் பண்ணும்போது பெருசாக தெரியும். 100 ரூபா பொருள் கட் பண்ணுறதுக்கும் ஒரு 10 லட்ச ரூபா பொருள் கட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வேரியேஷன் வில் பி பிக். And affordability can be better in the automobile sector. Plus இந்த ரியல் எஸ்டேட் கேன் போ. ரியல் எஸ்டேட் ரொம்ப நாளாவே அப்படியே என்ன சொல்றது, ஒரு ஸ்லோப்பி ஃபேஸ்ல தான் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி. இப்போ திருப்பி அந்த கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல மறுபடியும் கொஞ்சம், ஏன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க்
2021க்கு அப்புறம் பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் பூம் எல்லாம் இல்ல. 2019க்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சு கோவிடுக்கு அப்புறமாவே ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பூம் வந்து நம்ம பார்க்கலாம் மாதிரி தெரியல. ஸோ ஐ திங்க் மேபி திஸ் டைம் ரியல் எஸ்டேட்டுக்கும் கொஞ்சம் திரும்பி ஒரு இது வரது இருக்கு. ஆட்டோமொபைல், ரியல் எஸ்டேட் அண்ட் மூணாவது வந்து ஃபினான்ஷியல் செக்டர். ஓகே. இப்போ இதுல என்ன ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸுக்கு வந்து 0 பண்ணியிருக்காங்க. ஓகே. தட்ஸ் அ வெரி குட் மூவ். என்னன்னா நான் எப்பவுமே வலியுறுத்துறது என்னன்னா எவ்ரிபடி ஷுட் ஹேவ் இன்சூரன்ஸ் அண்ட் இட்ஸ் கெட்ஸ் மோர் சீப்பர் நவ். இப்போ நீங்கள் போய் கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், பைக் இன்சூரன்ஸ், பர்சனல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், 18 ஐ திங்க் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, 18%. நவ் இட்ஸ் கம்மிங் அப் டு 0 to 5% வரைக்கும் கீழே கொண்டு வரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்ததுன்னா இன்னும் அவங்களுக்கு ப்ரீமியம்ஸ் கம்மியாகும் போது இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும்ன்றது எதிர்பார்ப்பு. ஸோ ஃபினான்ஷியல் செக்டார் மே ஹாவ் அ ரேலி. ஓகே. இதனால கொஞ்சம் பூஸ்ட் மக்களுக்கு. இன்னொன்று, இப்போ நம்மள மாதிரி யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய சேனல்ஸ் இப்போ எல்லாருமே அந்த அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுங்க, கம்பல்சரி போட்டு வைங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் வைங்க, எஸ்ஐபி போடுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு தி அவேர்னஸ் இஸ் கோயிங் ஸ்ப்ரெட்டிங் அ லாட். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஆகலாம்னா நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபினான்ஷியல் செக்டார் கேன் சி அ புக். ஓகே. அதனால தான் செபி நிறைய கர்ப்ஸும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. மக்கள் என்ன சொல்ற அளவு கடந்த மக்கள் வந்து இப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்குள்ள வரதுனால பூஸ்ட் இருக்குன்னா அதே டைம்ல ரிஸ்க் இஸ் ஆல்சோ தேர். அதையும் புரிஞ்சுக்கணும் மக்கள். பட் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஐ திங்க் இட் இஸ் வெரி குட் மூவ். ஓகே. ஸோ மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டியா இருக்கும்ன்றது எதிர்பார்க்குறோம். ஃபினான்ஷியல் செக்டர், ஆட்டோமொபைல் அண்ட் ரியல் எஸ்டேட் கேன் பூம் ஃப்ரம் திஸ் ஓகே. கட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல் செக்டார் அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டாரை Yes. வந்து நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இந்த ஜிஎஸ்டி சேஞ்சஸ் உடைய இம்பாக்ட் வந்து கிரவுண்ட்ல எப்படி சார் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது? இப்போ இமீடியட்டா என்ன மாதிரியான சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம்? லாங் டேர்ம்ல மார்க்கெட்டுக்கு அது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும்? ஒன் திங் இஸ் பணம் புழங்குறது கொஞ்சம் இன்னும் அதிகமாகலாம். சரி, ஒரு 100 ரூபாய் பொருள் இப்போ ஒரு 95 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா யோசிச்சோமா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. எனக்கு சில இப்போ நம்ம நார்மலா கொஞ்சம் ஃபண்டு இருக்கு டக்குன்னு போய் வாங்குறவங்களுக்கும் எல்லாமே பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி வாங்குறவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு 90 ரூபா இருந்தா வாங்கலாம்ப்பா, அதுக்கு மேல ₹1 ₹2 கூட என்னால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்ற அந்த சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு திடீர்னு அது ₹88 கிடைக்குதுன்னு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கல்ல. அந்த ஒரு புஷ் இருக்கும். டெஃபினெட்லி நான் என்னால ₹100 தான் வாங்க முடியும். 110 என் பட்ஜெட்ல கிடையாது. 105 இந்த பார்கெயின் பண்ணா கூட வாய்ப்பே கிடையாது. ₹100 கொடுக்குறியா சொல்லு, இதுக்கு மேல என்னால ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு திடீர்னு ₹98 அதே பொருள் 110 105ன்னு சொன்னவங்க இப்போ ₹98 கொடுக்குறாங்கன்னா வாங்காம வச்சிட்டு இருந்த அந்த ஃபண்டு எம்டி. அந்த இப்போ அது புழக்கத்துல இல்லாம உள்ள இருக்கு. அந்த ஃபண்ட் இப்போ வெளியே வரும்போது அகைன் இட் ஸ்டார்ட்ஸ் டு கெட் இன் டு தி எக்கானமி. இப்போ இது வந்து இவங்க பண்ணதுக்கான முக்கியமான ரீசனே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் பூஸ்ட் வரணுன்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்குது. ஸோ பண புழக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். ஆனால் எப்பவுமே ஒரு கண்ட்ரியில் பார்க்க வேண்டியது என்னன்னா பணப்புழக்கம் ஒரு சைடில் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும்போது இன்ஃப்ளேஷனையும் தே ஹேவ் டு கண்ட்ரோல் இட். ஸோ ஐ திங்க் இப்போ நம்ம ஒரு இன்ஃப்ளேஷன் ஓகே இப்போ திருப்பி இந்த ஸ்டேஜ் வந்தால் தான் இந்தியா மறுபடியும் இன்னும் கொஞ்சம், ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பூஸ்ட் ஹேஸ் டு பி தேர், ஸ்டாக் மார்க்கெட் பூம் ஹேஸ் டு பி தேர். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கண்ட்ரியோட க்ரோத்தும் இருக்குது நமக்கு. அண்ட் அதே சைடில் இன்ஃப்ளேஷனையும் அதுக்கு ஒரே அடியாக ஓட்டோம்னா ஒரு சைடில். ஸோ ஐ திங்க் தே ஆர் டூயிங் இட் சேஃபர் சைடு தான். ரொம்ப அக்ரெசிவாக பண்ண மாதிரி தெரியல. முதல்ல சர்டன் திங்ஸ் ஆர்பிஐ வாஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் தி இன்ஃப்ளேஷன். அது இப்போ ஓரளவுக்கு இது பண்ணோடனே நவ் தே ஆர் ட்ரைங் டு மேக் பீப்புள் டு ஸ்பெண்ட் மணி. ஓகே. ஸோ ஐ திங்க் லாங் டேர்மில் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா வி கேன் சி தி எக்கனாமி ப்ராக்ரஸ். அண்ட் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி 30,000 நிஃப்டின்றது கூடிய சீக்கிரம் போய் தொடலாம். ஓகே. நம்ம ஒரு 1 இயர் டார்கெட் வைக்கிறோம், 2 வருஷம் டார்கெட் வைக்கிறோம்னா அது வந்து ஒரு 20% இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் இல்லை, சைட் வேஸில் தான் இருக்குது. முடிச்சுட்டு ஏறும்னு சொல்லியிருந்தோம். அந்த 24,400 நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே மாதிரி 24,400 350 கிட்ட வந்துட்டு அகைன் இட் ஹஸ் வெண்ட் அப் டு 600-700 பாயிண்ட்ஸ். யாரெல்லாம் பண்ணாங்களோ நல்லா ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ கரெக்டாக மார்க்கெட்டை இது எல்லாமே தெரிஞ்சாலும் ட்ரேடிங்னு வரும்போது டெக்னிக்கல் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு ஃபைனலி அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ். ஓகே. நீங்கள் ஓவரால் குளோபல் பிக்சரை பார்த்தலாம். ஆனால் சென்டிமெண்ட்ன்றது மார்க்கெட்டில் மக்கள் என்ன மைண்டில் ஓடிட்டு இருக்குன்றதை காட்டுறதுக்கு சார்ட் மட்டும்தான். சார்ட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம் நிஃப்டி வந்து மேலே போகுது. அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டும் நல்ல ரேலி கொடுத்துச்சு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் டு பூம் அகெயின். ஸோ இந்த டவுன் தி மேபி 1 or 2 years down the line we can see Nifty go up to 30,000. ஓகே.
போகலான்றது என்னுடைய இது. ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஒரு ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கும். அதனால அந்த ரீட்டெயில் கன்சியூமர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் உடைய பிரைஸஸ் Prices வந்து இன்கிரீஸ் டெஃபினட்டா ஆகும். இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் லாங்கர் டியூரேஷன்ல பார்க்கும்போது நிஃப்டி வந்து நீங்க 30,000 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 100% பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து 2017 or 18 2017, 18ல நான் மக்கள் டிவில பேசப்போது அப்போ வந்து நிஃப்டி 8,000. அப்போ சொல்லிட்டு இருக்கேன் 10,000 நிஃப்டி போகும், அடிச்சு வைங்க சொல்லணும்ட்டு. அதே மாதிரி அந்த 10,000 போகும்போது எத்தனையோ நியூஸ் சேனல்ல எவ்வளோ பேர் என்ன சொன்னாங்கன்னா 6,000 வரப்போகுது நிஃப்டி, 5,000 வரப்போகுது நிஃப்டி. அப்பயும் கிளியரா சொன்னேன், மார்க்கெட் 10,000 உடைச்சதுன்னா நெக்ஸ்ட் ரேலி தான் இருக்கும், நீங்க பயப்படவே போயிடாதீங்க. 9,970 ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவேன் அந்த டைம்ல நான். அது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த நம்பர் கிட்ட போகும், கரெக்டா மார்க்கெட் பிரேக் ஆகும். ஸோ அது வந்து பயங்கர ஹிட் அந்த டைம்ல நம்பர்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். அதனால தான் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் எல்லாருமே செல்லு சொல்லும்போது நீங்க எப்படி பை சொன்னீங்க? எங்க மார்க்கெட்ல சார்ட் பைன்னு காட்டுச்சுன்னா நான் பை தான் சொல்ல முடியும். என்ன சொல்றாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை, மார்க்கெட் என்ன சொல்லுதுன்றது தானே முக்கியம். ஸோ we are trying to predict இந்த என்ன சொல்றது, மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்ற சென்டிமெண்ட்ஸை பார்த்துட்டு டெக்னிக்கலை பார்த்துட்டு என்னவோ அதை தான் ப்ரெடிக்ட் பண்ற ட்ரை பண்றோமே தவிர மக்களோட கருத்து கணிப்பை வச்சு நம்ம இங்க ட்ரேட் பண்ணல. யூஸ் சார்ட்ல என்ன சொல்றதோ அதை ட்ரேட் பண்றோம். அதனால தான் அந்த டைம்ல நமக்கு இதுவாச்சு. இப்பயும் 25ல 35 நாளைக்கு கூட சொல்லலாம். சொல்லும் போது என்ன ஆகுனா கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்ன ஓவரா சொல்றாருன்ற மாதிரி இருக்கும். கோல்டை யோசிச்சு பாருங்க, கரெக்ட் தான். 6,000 7,000 இருக்கும் போது நம்ம சொல்லிட்டே இருக்கோம், வாங்குங்க வாங்குங்க வாங்க 10,000 போகணும். இது வந்து நீங்க முடிஞ்சா ஒரு ஐ திங்க் இட்ஸ் 2019ல சன் டிவில இருந்து என்ன ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. எனக்கு பயங்கர ஜுரம் அன்னைக்கு அவங்க வந்து வீட்லயே சரி இல்லை சார் நீங்கள் ஸ்டுடியோ வரலாம் பரவாயில்ல வீட்டில் கூட வந்து எடுக்கிறேன். ஐ திங்க் அந்த டைம்ல வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தேன் நான் கோல்டு வந்து அந்த டைம்ல ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 5,000 சொச்சம் கேட்டேன். 9,000 10,000 போகணும் போது அப்போ எல்லாருமே கேள்வி எங்கேயாவது இதெல்லாம் நடக்கிற விஷயம். ஆனா டவுன் த லைன் 5 வருஷத்துல இன்னைக்கு என்ன ஆச்சு, 10,000 ரூபான்றது எத்தனை பேரு இப்பயும் சொல்றேன், கோல்டு 10,000 இல்ல இங்க இருந்து ஏறும். மை ப்ரிடிக்ஷன் ஃபார் லாங் டேர்ம் கோல்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு பாக்குறோம், ஒரு 3,000 சொச்சமா கோல்டோட. ஆமா சார், $3,350 இருக்குல்ல. மை எக்ஸ்பெக்டேஷன் இட் வில் ரீச் அரௌண்ட் $6,000 to $7,000. ஓகே, இன் டாலர் டர்ம்ஸ். அப்போ நம்ம ஊருக்கு கணக்கு போட்டீங்கன்னா மினிமம் 10,000 இருக்கிறது எப்படி 20-22,000 பர் கிராமுக்கு. ஒரு சவரன் வாங்குறீங்கன்னா நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வச்சாதான் ஒரு சவரன் 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. திஸ் ஹேஸ் டு ஹேப்பன். ஏன்னா கோல்ட ரொம்ப வருஷமா சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெடிக்க தான் செய்யும், கோல்டு ஏற தான் செய்யும். மேபி டவுன் த லைன் 10 இயர்ஸ் ஆகலாம், இல்லைன்னு சொல்ல, டபுள் ஆகுது 10 வருஷம் கூட ஆகலாம். இல்லை இந்த ரேலி மாதிரி இப்போ போன ரேலி மாதிரிலாம் போச்சுன்னா ஒரு 4-5 வருஷத்துல கூட மார்க்கெட் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கோல்டு இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு சைடில் ஸ்டாக்ஸில் எல்லாம் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சின்ன சின்ன அமௌண்ட்டாக கோல்டு சேருங்க. கோல்டு வாங்க முடியலன்ற பட்சத்தில் சார் 10,000 போயிடுச்சு இதுக்கப்புறம் தான் வாங்குற முடியும், சில்வர் வாங்க. ஓகே, எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது சில்வர். ஏன்னா உங்களுக்கு கோல்டு மாதிரி சில்வர் கிடையாது. சில்வர் இஸ் யூஸ்ட் இன் மெனி டர்ம்ஸ். மொபைல்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல சில்வர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து சில்வர் ஸ்டாக்னேட் ஆகுது, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இல்லைன்ற பட்சத்தில் வரும்போது சில்வர் இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் கோல்டு. நம்ம ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ சில்வர் அடுத்த கோல்டாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்டு வாங்க முடியல, சில்வர் ஏதாவது 1 கிராம் 2 கிராம் வாங்கி போட்டே வாங்க. டெஃபினெட்லி இட் வில் பி a huge மூவ்மெண்ட் இன் மார்க்கெட்ஸ். ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நிஃப்டியோட ப்ரெடிக்ஷனும் கோல்டோட ப்ரெடிக்ஷனும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ரீட்டைல் பீப்புள் இதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்புறேன் சார். இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், என்னால ஒரு 22,000 ரூபாய் இருக்கிறப்போ ஒரு கிராம் கோல்டை வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு கனவு மாதிரி தான் வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் ரீட்டைல் அல்லது நிறைய காமன் பீப்புள் இதை எதிர்பார்ப்பாங்க. நம்ம 5,000 இருக்கும்போது நம்ம டவுட்ஃபுல்லா பார்த்தவங்க கூட 10,000 போன பிறகு நம்ம சொல்றதுல உண்மை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ 22,000 போகும், 25,000 போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஆளு கோல்டை எப்படி சார் அப்ரோச் பண்றது? வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம், 1/2 கிராம் 1 கிராம்னு சொல்றோம் பார்த்தீங்களா. ஐ திங்க் இட் வில் பி கம்மிங் டு மில்லிகிராம்ஸ். ஓகே, உடைப்பாங்கன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஏன்னா கோல்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ரேட்டு போயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 0.1 கிராம் 0.2 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்னதாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அதான் சொன்னேன்ல, வாங்கி வச்சவங்க ஓகே. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே சேர்த்து வச்சது ஒன்றே ஒன்று தான்,
கோல்டு வச்சிருக்கவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ முடிஞ்சா ஃபண்ட் இருந்துச்சுன்னா, இப்ப நீங்களே ஒரு சொல்ற மாதிரி நான் மிடில் கிளாஸ் எனக்குன்னா என்ன பண்ணணும், 22,000க்கு போகும்போது யோசிக்காதீங்க. ம். 10,000ல இன்னும் பாதி ரேட்ல தானே இருக்கு. இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா ம். நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லையா ட்ரை டு கோ வித் சில்வர். நான் இப்பயே சொல்றேன், மக்கள் சில்வரை வந்து ரொம்ப என்ன சொல்றது, அந்த அளவுக்கு வேல்யூபிளா பார்க்கல. ம். அதோட வேல்யூ வெளியே வரும்போது ஐயோ அன்னைக்கு எப்படி இன்னைக்கு பிட்காயின் 10,000 $20,000 இருக்கும்போது இன்னைக்கு $1,10,000 போயிட்டு ம். அடேங்கப்பான்ற மாதிரி இருக்குல்ல. சில்வர் அப்படி ஆகும். ம். கோல்டை விட ஹை பொட்டென்ஷியல் இஸ் தேர் ஃபார் சில்வர். ஏன்னா 10,000 20,000 பெரிய விஷயம். ஆனா $100 $1,000 ஆகுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ம். சில்வர் $100 இருக்கிறது $1,000 கூட போகலாம். 10 மடங்கு கூட சில்வர் ஏறும். ஆனா கோல்டு ஏறாது. ம். ம். ஏன்னா $10,000 கோல்டு ₹1,00,000 போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு எல்லாருமே தெரியும். ம். பட் சில்வர் $100 இருக்க சில்வர் $1,000 போகலாம். அதுதான் சொல்ல வரேன். சில்வர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நாளைக்கு இப்போ நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. சில்வரை நம்ம போயிட்டு என்ன சொல்ல அடமானம் வைக்கலான்றதே நிறைய பேருக்கு தெரியல. ம். சில்வரையும் போய் அடமானம் வைக்கலாம். அதுக்கும் தருவாங்க. ப்ளஸ் நீங்க சில்வரை எக்ஸ்சேஞ்சும் பண்ணலாம். சில்வரை விற்கலாம். மேபி செய்கூலி சேதாரம் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டவுன் லைன் போட்டீங்கன்னா இன்னைக்கு கோல்டு எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி சில்வர் எடுத்துப்பாங்க. ஓகே. இன்னொன்று நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஒரு இஃப் யூ கோ ஃபார் ஹிஸ்டரி லெசன்ஸ், சில்வர் வாஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அ ஹியூஜ் ம். ஒரு ப்ரெஷியஸ் மெட்டலா ஒரு எரால இருந்துச்சு. ஆமா. ஐ திங்க் அரௌண்ட் 2000 3000 இயர்ஸ் பேக் வந்து சில்வர் வாஸ் கன்சிடர்ட் ஹியூஜ். இப்போ ஒரு ராஜாங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோல்டு கிட்ட தான் போயிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. சில்வர் வாஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ம். அந்த எப்பவுமே ஒரு சைக்கிள் தான் இது. ஒரு ரவுண்டு போச்சுன்னா திருப்பி இன்னொரு ரவுண்டு வரும். அந்த ரவுண்டு வரும்போது உங்களுக்கு திருப்பி இதோட பூம் வந்து பயங்கர அதிகமா இருக்கும். ஸோ சில்வர் ஹேஸ் இட்ஸ் டைம். இப்போ இல்ல. ஆனாலும் பெரிய பூம் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். இன்னைக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான செஷன் இருந்துச்சு. ஸோ நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் நிஃப்டி 30,000 போகுது. கோல்டு வந்து ஒரு 20,000 25,000 போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டியோடைய ரிஃபார்ம்ஸ், ஜிஎஸ்டினால ஒரு காமன் மேனுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருக்க போகுது. அண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் 3 செக்டார் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆட்டோமொபைல் செக்டார், ரியல் எஸ்டேட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார் அப்படிங்கிற மாதிரி 3 செக்டார் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது பார்க்குற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.